ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஜியாகிரஃபியில் இருக்க டூ யூ நோ சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் யூனிட் வந்து லித்தோஸ்பியர் 1 எண்டோஜெனட்டிக் ப்ராசஸஸ். The terms lithosphere and the crust are not the same. லித்தோஸ்பியர் அப்படிங்கிறதும் க்ரஸ்ட்டும் வந்து சேம் கிடையாது. த லித்தோஸ்பியர் இன்க்ளூட்ஸ் த க்ரஸ்ட் அண்ட் த அப்பர்மோஸ்ட் பார்ட் ஆஃப் த மேண்டில். லித்தோஸ்பியரில் வந்து க்ரஸ்ட்டும் அந்த மேண்டிலோட அப்பர்மோஸ்ட் பார்ட்டும் வந்து உள்ளடக்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆல் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் ஹாவ் லித்தோஸ்பியர். The lithospheres of Mercury, Venus and Mars are much thicker and more rigid than that of Earth. Earth-ஐ விட இந்த லித்தோஸ்பியர் ஆஃப் மெர்க்குரி, வீனஸ் அண்ட் மார்ஸ்லாம் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லா டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்க்கும் வந்து லித்தோஸ்பியர் இருக்கும். அடுத்தது, த டீப்பஸ்ட் பிளேஸ் எவர் ரீச்டு பை ஹியூமன் டெக்னாலஜி வேரி ஃப்ரம் டைம் டு டைம். அதாவது என்னென்னா, இந்த பூமியோட உட்புறத்தில் பண்ணுற ஆராய்ச்சி வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து டைம் டு டைம் மாறிட்டே இருக்கும். 2011 வரைக்கும் கோலா சூப்பர் ஹோல் அதோட டெப்த் வந்து 12,262 மீட்டர். அது வந்து முர்மான்ஸ்க் ரஷ்யாவில் இருக்குது. அதுதான் டீப்பஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2012 வந்து அதை விட டீப்பஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா Z44 சாவியோ வெல் அப்படிங்கிறது அது வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்ததா. இதோட டெப்த் வந்து 12,376 மீட்டர். இது வந்து 15 மடங்கு ஹைட் ஆஃப் புர்ஜ் கலிஃபா இன் துபாயை விட 15 மடங்கு வந்து ஹைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் எர்த்ஸ் இன்டீரியர் கண்டினியூஸ். இன்னும் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ரெக்கார்ட்ஸ் த earthquake waves is called seismograph or seismometer. அதாவது புவியோட அதிர்வை பற்றி அந்த பதிவு செய்கிற கருவி வந்து சீஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சீஸ்மோமீட்டர்னா நில அதிர்வு மானி அப்படிம்பாங்க. சீஸ்மோகிராஃப்னா நில அதிர்வு அளவை படம் அப்படிம்பாங்க. த சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் earthquakes இஸ் கால்ட் சீஸ்மாலஜி. நில அதிர்வு பற்றி படிக்கிற அந்த படிப்புக்கு பேர் வந்து சீஸ்மாலஜி. The term volcano is derived from the Latin word Vulcan, which is the name of Roman god of fire. அடுத்தது, on 2004 December 26 a tsunami occurred in the Indian Ocean. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப், இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் சப்ஜிக்யூட்டிங் பிலோ த யுரேஷியன் பிளேட். இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் வந்து யுரேஷியன் பிளேட்டுக்கு கீழே போனது தான், அமுத்தினது தான். இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் சப்ஜிக்யூட்டிங் பிலோ த யுரேஷியன் பிளேட். இட் வாஸ் காஸ்ட் பை அன் earthquake measuring a magnitude of above 9 in the Richter scale வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. The earthquake caused the sea floor to uplift, displacing the sea water above. அது என்னென்னா, கடலோட தரைமட்டம் வந்து உயர்ந்துருச்சு. அப்போ கடலோட நீர்மட்டமும் வந்து உயர்த்தியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. On 26th December 2004 a tsunami occurred in Indian Ocean. It was the result of Indo-Australian plate subjugating below the Eurasian plate. It was caused by an earthquake measuring a magnitude of above 9 Richter scale. அதுக்கப்புறம் வந்து the earthquake caused the sea to uplift, displacing the water above. ஓகே, இப்போ அடுத்த யூனிட்டில் இருக்கிறத பார்க்கலாம். யூனிட் 2 லித்தோஸ்பியர் 2 எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸஸ். அடுத்தது, த வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் சிங்க் ஹோல் இஸ் சைனாஸ் ஜியானோசை ஜியாங்காங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உலகத்திலே ரொம்ப டீப்பஸ்ட் சிங்க் ஹோல். இது சைனோசை ஜியாங்காங் அப்படிங்கிறது அமெரிக்காவில் வந்து இந்த இது நிறையா சிங்க்-ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. எவ்வளோன்னா 15,000 சிங்க்-ஹோல்ஸ் இருக்குது. எங்கன்னா இலியோனாய்ஸ், இது வந்து அமெரிக்காவில் இருக்குது. இலியோனாய்ஸ் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் இருக்குது. இந்த சைனா ஜியாங்காங் அதோட ஃபீட் வந்து 2172 ஃபீட்.
The world's deepest sinkhole is China's Jiangkong. இதோட at 2172 feet. There are as many as 15,000 sinkholes in Illinois. Illinois அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் இருக்குது. அடுத்தது, the thickest known deposit of loess is 335 meter found in the Loess Plateau in China. The thickest known deposit of loess is 335 meter found in the Loess Plateau in China. காற்றடி மண்டல படிவம் அது அப்படின்னா வந்து சைனாவில் இருக்கிறது தான் வந்து ரொம்ப திக்கஸ்டான இது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் யூனிட், அட்மாஸ்பியர். Auroras are cosmic glowing lights produced by a stream of electrons discharged from the sun's surface due to magnetic storms that are seen as unique multicolored fireworks hanging in the polar sky during midnight. ஓகே, இது வந்து எப்படி இருக்குன்னா, மிட் நைட்டில் வந்து இந்த நம்ம வேட்டு போட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த ஒளிச்சிதறல்கள். அதான் அரோராஸ். அடுத்தது, the windward is the side of a mountain which faces the prevailing wind. It receives heavy rainfall. அதாவது windward அப்படின்னா வந்து காற்று வந்து அடிக்குது இல்லையா, அந்த ஆப்போசிட் அந்த மலை, அதுதான் வந்து windward சைடு சொல்லுவாங்க. அங்கே வந்து நிறையா மழை அந்த இது காற்று வந்து அடிக்கும்போது நமக்கு வந்து நிறைய மழை கிடைக்கும், அந்த மழை பொழிவு வந்து அதிகமாக கிடைக்குங்கிறாங்க. இதே வந்து காற்றே அடிக்காத அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து லீவார்ட். த லீவார்ட் சைட் ஆஃப் த மவுண்டெயின்ஸ் இஸ் த சைட் ஷெல்டர்ட் ஃப்ரம் த விண்ட். இட் ரிசீவ்ஸ் வெரி லெஸ் ரெயின்ஃபால். அதாவது அது வந்து அங்கே குறைவான மழை தான் கிடைக்கும், அது வந்து உள் பகுதியாக இருக்கும், அது அங்கே வந்து உங்களுக்கு காற்று வந்து டைரெக்டாக அடிக்காது, மறைவான பகுதியாக இருக்கும். விண்ட்வார்டுக்கு ஆப்போசிட் வந்து லீவார்ட் சைடு. விண்ட்வார்ட் இஸ் த சைட் ஆஃப் அ மவுண்டெயின் விச் ஃபேஸஸ் த ப்ரிவைலிங் wind. It receives heavy rainfall. The leeward side of the mountain is the side sheltered from the wind. It receives very less rainfall. Deliberations for naming cyclones in the Indian Ocean region began in 2000 and a formula was agreed upon in 2004. 8 countries in the region, Bangladesh, India, Maldives, Myanmar, Oman, Pakistan, Sri Lanka and Thailand, contributed a set of names which were assigned sequentially whenever a cyclonic storm develops. அதாவது இந்தியன் ஓஷனில் வந்து நமக்கு சைக்ளோன் வருது இல்லையா, சூறாவளி, அதுக்கு வந்து எப்படி பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா, 2000 வந்து ஒரு கூட்டம் ஒன்று போட்டு இந்த 8 கண்ட்ரீஸும் வந்து அந்த ஓரத்தில் இருக்க 8 கண்ட்ரீஸும் பங்களாதேஷ், இந்தியா, மால்டீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இவங்க எல்லாருமே வந்து ஒரு முடிவு எடுத்து அப்போ வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேர் வரிசைப்படி தான் வந்து இப்போ ஒவ்வொரு பேராக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு நிவார் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இல்லையா, இப்போ ரீசெண்டாக இருக்கிறது நிவார், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேராக வந்து ஆர்டர் படி வச்சிட்ருக்குறாங்க. அதை சீக்வன்ஸலி எப்பப்பெல்லாம் இந்த சூறாவளி வருதோ அதுக்கு வந்து அந்த பேர் வைக்கிறாங்க. During sunset, cirrus clouds look colorful, hence they are called as mare's tails. During sunset, cirrus clouds look like colorful, hence they are called as mare's tails. அதாவது சூரியன் வந்து மறையும் போது அந்த கீற்றுலாம் வந்து பல வண்ணத்தில் வந்து காட்சியளிக்குதான். அது பேர் வந்து என்ன அழைக்கிறாங்கன்னா mare's tails அப்படின்னா பெண் குதிரை வாள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, the only sphere which contains all clouds in the atmosphere is troposphere. ட்ரோப்போஸ்பியரில் தான் வந்து எல்லா க்ளவுட்ஸும் இருக்குது, எல்லா டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸும் வந்து இருக்குது. the only sphere which contains all clouds in the atmosphere is troposphere. When the relative humidity of the air is 100%, the air is said to be saturated. Saturated air will not absorb any more water vapor. அதாவது ஒரு இதில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 100% இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதையும் வந்து அந்த ஏர் வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். வாட்டர் வேப்பர்லாம் அதுக்கு மேலே அப்சார்ப் பண்ணவே பண்ணாது. தென் த டெம்பரேச்சர் அட் விச் த ஏர் கெட்ஸ் சேச்சுரேட்டட், அந்த டெம்பரேச்சர் பேர் டியூ பாயிண்ட்.
Okay, the temperature at which the air gets saturated is called dew point. Humidity of the atmosphere is measured by the wet and dry bulb thermometer. It's also called hygrometer. Hygrometer இன்னொரு பேர் வந்து wet and dry bulb thermometer. Humidity of the atmosphere வந்து measured by the wet and dry bulb thermometer, also called the hygrometer. அதாவது when the relative humidity of the air is 100%, the air is said to be saturated. Saturated air will not absorb any more water vapor. The temperature at which air gets saturated is called dew point. Humidity of the atmosphere is measured by the wet and dry bulb thermometer, also called as hygrometer. அடுத்தது, Mawsynram is the wettest place of India as it is located in the windward of the Purvachal Hills. மவுசின்ட்ரம் அப்படிங்கிறது வந்து மேகாலயாவில் இருக்குது. இது வந்து என்னென்னா விண்ட்வார்ட் சைடு, பூர்வாச்சல் ஹில்லோட விண்ட்வார்ட் சைடில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமான மழை பொழிவு அங்கே கிடைக்கிது. அதே சமயம் வேறஸ் ஷில்லாங் லைஸ் ஆன் த லீவார்ட் சைடு அண்ட் திஸ் ரிசீவ்ஸ் லெஸ் ரெயின்ஃபால். திஸ் இஸ் த சேம் இன் த கேஸ் ஆஃப் மும்பை அண்ட் பூனே. அதாவது ஷில்லாங் அப்படிங்கிறது வந்து அதே பூர்வாஞ்சல் ஹில்லில் லீவார்ட் சைடு இருக்குது, அதாவது அந்த ஷெல்டர்டு சைடு இருக்கும், அதனால் அங்கே வந்து ரிசீவ்ஸ் லெஸ் ரெயின்ஃபால். இதே மாதிரி தான் மும்பைலையும் பூனேலையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. மவுசின்ட்ரம் இஸ் த வெட்டஸ்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த விண்ட்வார்ட் சைட் ஆஃப் த பூர்வாச்சல் ஹில்ஸ். வேறஸ் ஷில்லாங் வந்து லீவார்ட் சைடில் இருக்குது. ஸோ இட் ரிசீவ்ஸ் லெஸ் ரெயின்ஃபால். யூனிட் 4 ஹைட்ரோஸ்பியர். வாட்டர் டேபிள் அப்படின்னா வந்து நிலத்தடி நீர்மட்டம். இஸ் a level below the ground where water is found collected beneath the earth's surface. ஓகேவா, வாட்டர் டேபிள் இஸ் a level below the ground where water is found collected beneath the earth's surface. நிலத்துக்கு அடிப்பகுதியில் இருக்கும் அந்த நீர். ஓகேவா, இது வந்து வாட்டர் டேபிள், தமிழில் வந்து நிலத்தடி நீர் மட்டம். அக்வாஃபயர்ஸ்னால் நீர்கொள் படுகை அப்படின்னா அக்வாஃபயர்ஸ். ஓகேங்களா, ஆர் போரஸ் ராக் strata filled with water found below the earth's surface. Aquifers are porous rock strata filled with water found below the earth's surface. பாறை இருக்கும் இல்லைங்களா, நீர்க்குள் பாறை அப்படிங்கிறது வந்து பாறை வழியாக போய் அந்த பாறை மேலே வந்து தேங்கி நிற்கும், அதுக்கு பேர் தான் வந்து அக்வாஃபயர்ஸ் அப்படிங்கிறது. Sylvia Earle is a famous American oceanographer. அதாவது இவங்க வந்து அமெரிக்க கடல் ஆராய்ச்சி நிபுணர். ஓஷனோகிராஃபர்னா கடல் ஆராய்ச்சி நிபுணர். She was named as the first hero for the planet by the Time magazine for her efforts towards marine life protections. இவங்களுக்கு வந்து இந்த பட்டம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஹீரோ ஃபார் த பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு டைம் மேகசினில் அவங்களுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. தென் ஜாக்வல் யுஎஸ் காஸ்டோவ் அப்படிங்கிறவங்க வந்து was a famous French ozone explorer who conducted extensive undersea investigations. அப்படின்னா ஆழ்கடலில் வந்து ஆராய்ச்சி மேற்கொள்கிறவர் தான் இவர். ஓசோன் எக்ஸ்ப்ளோரர்னா he belonged to the information service of the French Navy and was sent on missions to Shanghai and Japan வந்து 1935-38 and in the USSR 1939. தென் இவர் என்னெல்லாம் வாங்கியிருக்காரு பட்டம், ஹானர்ஸ், கிராஸ் ஆஃப் வார் 1939-1945 அண்ட் தென் செகண்ட் வந்து யூஎஸ் பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் 1985. கிராஸ் ஆஃப் வார் அப்படின்னா போரின் சிலுவை அப்படிம்பாங்க. ஓகேங்களா, அதாவது he belonged to the information service of the French Navy and was sent on missions. இங்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்காரு. அங்கே இது பண்ணும்போது ரெண்டு ஹானர்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, hypsometric curve அப்படின்னா உயர விளக்கப்படம். A hypsometric curve is a graphic representation which shows the height of a certain place found on land and height of ocean features at sea. Hypso means height in Greek. A hypsometric curve is a graphic representation which shows the height of a certain places found on land and height of ocean features at the sea. Hypso means height in Greek.
அதாவது நிலத்தில் இருக்கிற உயர்வான பகுதி அல்லது நீரில் இருக்கிற உயர்வான பகுதியை வந்து வரைந்து காட்டுற இதுதான் வந்து ஹிப்சோமெட்ரி கர்வ் அப்படிம்பாங்க. Fathoms, a nautical measurement of the depth of water in the ocean. Fathoms, a nautical measurement of the depth of water in the ocean. Isobath அப்படின்னா an imaginary line on a map joining the points of equal depths. Equal depths தான் join பண்ணுறோம். Equal depths. Fathoms அப்படின்னா a nautical measurement of depth of water in the ocean. அதான் வந்து fathoms. நாட்டிக்கல் மெஷர்மெண்ட் ஆஃப் டெப்த்ஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஓஷன். ஐசோபாத் அப்படிங்கிறது இமேஜினரி லைன் ஜாயினிங் ஈக்குவல் டெப்த், ஒரே ஆழம் இருக்கிறதுலாம் ஐசோபாத். ஐசோஹலைன் அப்படின்னா இமேஜினரி லைன் ஆன் த மேப் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் சலைனிட்டி இன் ஓஷன். அதாவது உப்பு எங்கெல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்குதோ அந்த இது வந்து ஐசோஹலைன். ஐசோபாத், ஐசோஹலைன். Abyssinian plains in the Atlantic and Indian Oceans tend to be extensive than the Pacific Ocean because majority of the world's largest rivers empty their sediments into either Atlantic or Indian Ocean. Example: Amazon, Ganga and Brahmaputra. Abyssal plains in the Atlantic and Indian Oceans tend to be extensive than the Pacific Ocean because majority of the world's largest river empty their sediments into either Atlantic or Indian Ocean. Example: Amazon, Ganga and Brahmaputra. அதாவது அட்லாண்டிக் ஓஷன்லேயும் இந்தியன் ஓஷன்லேயும் வந்து இந்த கடலடி சமவெளி, அபிஷியன்ஸ் பிளான்ஸ்னால் கடலடி சமவெளி வந்து இருக்கிறது ரொம்ப அதிகமாக காணப்படுது. அப்படி பசிபிக் ஓஷனை விட இதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து மிகப்பெரிய இந்த ஆறுகள் அமேசான், கங்கா, பிரம்மபுத்திரா வந்து இந்தியன் ஓஷன், அதெல்லாம் வந்து அங்கே அந்த கடல்லலாம் கலக்கிறதுனால தான் வந்து கடலடி சமவெளி வந்து அதிகமாக இருக்குது. செடிமெண்ட்ஸ் அங்கே போய் இதாகுது இல்லையா, அதனால தான் அது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. Dragon Hole is the deepest known underwater sinkhole in the world. The local fishermen call it the Eye of the South China Sea. Dragon Hole, உறிஞ்சித்துளை வந்து Dragon Holeனு சொல்கிறாங்க. டீப்பஸ்ட், அது வந்து Dragon Hole is the deepest known underwater sinkhole in the world. அங்கே இருக்கிற லோக்கல் ஃபிஷர்மேன்ஸ்லாம் இது எப்படி சொல்கிறாங்கன்னா Eye of the South China Sea, தென் சீன கடலின் கண் அப்படிங்கிறாங்க. Potential tidal energy zones of India are the Gulf of Cambodge, Gulf of Kutch and Sundarbans. Potential tidal energy zones of India are Gulf of Cambodge, Gulf of Kutch and Sundarbans. The energy of the falling wave water is used to turn hydro turbines to generate power. Wave energy power plants have been installed at Vizhinjam in Kerala coast and Andaman and Nicobar Islands in India. அதாவது அந்த கீழே விழுற தண்ணியை வச்சு வந்து டர்பைன்ஸை ரன் பண்ணி பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த பவர் பிளான்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா விலிஞ்சம், கேரளா கோஸ்ட் அண்ட் அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ்லேயும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மேரிடைம் பவுண்ட்ரி, அதாவது மேரிடைம் பவுண்ட்ரி அப்படின்னா கடல் எல்லை ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இஸ் ஃபிக்ஸட் டு 12 nautical miles from the baseline. கடற்கரையிலேருந்து 12 கடல் மைல்கள், அதுதான் வந்து மேரிடைம் பவுண்ட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து திஸ் வாஸ் ஃபிக்ஸட் பை யூஎன், ஐநா சபை தான் வந்து இதை டிஃபைன் பண்ணியிருக்கு. கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சி 2013, வேர் ஆஸ் ஜோர்டான் அண்ட் பாலு ஹாவ் 3 nautical miles as their maritime boundary and Benin, Republic of Congo, El Salvador, Peru and Somalia have 200 nautical miles. Okay, maritime boundary of most of the countries is fixed to be 12 nautical miles from the baseline. Baseline na kadakkarai. This was fixed by the UN Convention on the Law of the Sea 2013, whereas Jordan and Palestine have 3 nautical miles as their maritime boundary and Benin, Republic of Congo, El Salvador, Peru, Somalia have 200 nautical miles. NIO,
National Institute of Oceanography was established in 1st January 1966. The headquarters of NIO located in Dona Paula, Goa. It conducts research and observations to understand ozonic features, ozone engineering, marine archaeology, etc. NIO, National Institute of Oceanography, was established in 1st January 1966. The headquarters of NIO is located at Dona Paula, Goa. It conducts research and observations to understand ozonic features, ozone engineering and marine archaeology, etc. The Great Barrier Reef. Barrier Reef அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பவளப்பாறை திட்டு. The Great Barrier Reef is the world's largest coral reef system. இது வந்து world's largest. இது composed of 2,900 individual reefs and 900 islands stretching for about 2,000 kilometers. It covers an area of about 350,000 kilometers. The reef is located in Coral Sea off the coast of Queensland, Australia. The Great Barrier Reef can be seen from the outer space. விண்வெளியிலிருந்து பார்க்கலாம். This sprawling coral reef system is one of the most biological diverse place on the planet. Coral reef are built by billions of tiny organisms known as coral polyps. CNN labeled it one of the 7 natural wonders of the world. Okay. அதாவது the Great Barrier Reef is the world's largest coral reef system composed of 2,900 individual reefs and 900 island தீவுகள் stretching for about 2,000 kilometers. It covers an area of about 350,000 kilometers. The reef எங்கே இருக்குன்னா Coral Sea off the coast of Queensland, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இது வந்து விண்வெளியிலிருந்து பார்க்கலாம். அப்புறம் the sprawling இது வந்து biologically diverse place on the planet. Coral reefs are built by நிறைய tiny organisms. அது பேர் வந்து coral polyps அப்படிங்கிறாங்க. CNN வந்து லேபிள்டு இதை வந்து 7 ஒண்டர்ஸ் நேச்சுரல் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் வந்து ஒன்றா இது பண்ணியிருக்காங்க, லேபிள் பண்ணியிருக்காங்க. அடுத்து த கேஞ்சட்டிக் டால்ஃபின் வாஸ் டிக்ளேர்ட் த நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் இன் 2010. த கேஞ்சட்டிக் இந்த கேஞ்சட்டிக் டால்ஃபினை வந்து நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமலாக 2010 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து அழிஞ்சிட்டு வர ஒரு இது, அதாவது திஸ் ஹாஸ் பிகம் அன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ். அடுத்து யூனிட் 5 பயோஸ்பியர். The branch of science that deals about ecosystem வந்து ecology. The branch of science that which deals about ecosystem is called ecology. The person who studies ecology is ecologist. A person who studies ecology படிக்கிறவங்க பேர் ecologist அப்படின்னு சொல்லுவாங்க. ecosystem பற்றி படிக்கிறது ecology. The branch of science that deals about the ecosystem is called ecology. A person who studies ecology is referred to as an ecologist. அடுத்து an ecological region that has lost more than 70% of its original habitat is called as hotspot. ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. an ecological region that has lost more than 70% of its original habitat, அதுக்கு பேர் தான் ஹாட்ஸ்பாட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் நம்ம இந்தியாவில் ஹாட்ஸ்பாட்ஸ் இன் இந்தியா ஆர் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், இண்டோ பர்மா ரீஜியன், சுந்தர்லேண்ட். There are 34 areas around the world which are qualified as biodiversity hotspots. An ecological region that has lost more than 70% of its original habitat is considered as hotspot. Hotspot அப்படின்னா வள மையங்கள், அதாவது கவனத்தில் நம்ம கொள்ள வேண்டிய வள மையங்கள் அப்படிம்பாங்க. தென் ஹாட்ஸ்பாட்ஸ் இன் இந்தியா வந்து ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், இண்டோ பர்மா ரீஜியன் அண்ட் சுந்தர்லேண்ட் இதெல்லாம். There are 34 areas around the world which are qualified as biodiversity hotspots. 34 areas இருக்குது. Of late, parts of savanna grassland are being converted into farmlands, which pose a great threat to the wide range of fauna. For example, the population of the big cats like cheetah, lion, etc. are dwindling drastically.
அதாவது என்னென்னா ஆஃப் லேட் பார்ட்ஸ் ஆஃப் சவானா கிராஸ்லேண்ட் ஆர் கன்வெர்டட் இன்டு ஃபார்ம்லேண்ட். அதனால் விச் போஸ் ஏ கிரேட் த்ரெட் டு தி வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபானா, அதெல்லாம் அழியுது சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த பாப்புலேஷன் ஆஃப் பிக் கேட்ஸ் லைக் சிறுத்தை, சிங்கம் இதெல்லாம் வந்து அழியறதுக்கான காரணமாக ஆகுது. இது வந்து ஃபார்ம்லேண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுனால. An oasis is a fertile freshwater source found in deserts and semi-arid region. Oases are fed by springs. Crops like date palms, figs, citrus fruits, maize, etc. are cultivated near the oasis. இது ஒயாசிஸ் அப்படின்னா பாலைவனச்சோலையில் வந்து அங்கேயும் வந்து என்னென்னா பாலைவனங்கள் மற்றும் அரை வறண்ட பாலைவன பிரதேசங்கள்லேருந்து இருக்குது. அங்கே வந்து வளமான நன்னீர் பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த பாலைவனத்தில் வந்து நீரூற்றுலேருந்து நீர் வருது. அதான் வந்து ஸ்ப்ரிங்ஸ்லேருந்து ஃபெட் பை ஸ்ப்ரிங்ஸு. அங்கே என்னெல்லாம் நமக்கு கிடைக்கிது, கிராப்ஸ் வந்து விளைவிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பேரிச்சை, அத்தி, சிட்ரஸ் பழங்கள், அப்புறம் வந்து மக்காச்சோளம், மக்காச்சோளம் இதெல்லாமே வந்து அங்கே விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. A biosphere reserve is a special ecosystem or specialized environment with flora and fauna that requires protection and nurturing. There are 18 biosphere reserves in India. Biosphere reserve is a special ecosystem or specialized environment. Okay. அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னா என்னென்னா உயிர்கோள காப்பகங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு சுற்றுச்சூழல் மண்டலம். அங்கே வந்து பிளான்ஸு, அனிமல்ஸ் எல்லாம் வந்து வச்சு தனியாக பாதுகாக்கப்பட்டு வச்சுருக்காங்க ஒரு பகுதி. அதுதான் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது. இந்தியாவில் வந்து மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. யூனிட் 6 மேன் அண்ட் என்விரான்மெண்ட். The Stockholm Conference 1972 declared man as both a creator and moulder of his environment. The Earth Summit, formerly known as the United Nations Conference on Environment and Development, was held in Rio de Janeiro in 1992. Stockholm Conference 1972 declared man as both creator and moulder of his environment. The Earth Summit, formerly known as Earth Summit அப்படிங்கிறது வந்து United Nations Conference on Environment and Development was held in Rio de Janeiro in 1992. அதாவது இந்த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் 1972 வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான், அதான் கிரியேட்டர் அண்ட் மோல்டர் ஆஃப் ஹிஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 1992 ரியோ டி ஜெனரியோ அப்போ வந்து த எர்த் சம்மிட் அதை வந்து என்னென்னு மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது எர்த் சம்மிட்னா புவி உச்சி மாநாடு, அதை வந்து யுஎன்சிஇடி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. The Black Death is estimated to have killed 30-60% of Europe's total population during 14th century. The dominant explanation for Black Death is attributed to the outbreak of plague. அதாவது Black Deathனால வந்து 30-60% of யூரோப்போட டோட்டல் பாப்புலேஷன் வந்து அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இறந்துட்டாங்க 14th centuryயில். அந்த Black Death அப்படிங்கிறது என்னென்னா பிளேக் நோயை பற்றி தான் சொல்கிறாங்க, Black Death அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து the World Population Day is observed in 11th July every year. The World Population Day is observed in 11th July every year. It seeks to raise awareness of global population issues. The United Nations Development Programme started celebrating this event from the year 1989. The United Nations Development Program started celebrating this event. இதுனா வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் டே எப்போ இருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 1989 அடுத்தது India has an official population policy implemented in 1992. Official population policy implemented in 1992. India was the first country to announce such a policy. The main objective of this policy was to slow down the rate of population growth through promotion of various birth control measures. அதாவது இந்தியா ஹேஸ் த அஃபிஷியல் பாப்புலேஷன், இந்தியாவுக்கு தான் அஃபிஷியல் பாப்புலேஷன் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. எப்போனா 1952 இந்தியா தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி இந்த பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த பாப்புலேஷன் க்ரோத்தை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான், ஸ்லோ டவுன் குறைக்கிறது தான். எப்படின்னா வேரியஸ் பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் யூஸ் பண்ணி.
Damascus is widely believed to be the oldest continuously inhabited city in the world, dating back to at least 11,000 years. Damascus is widely believed to be the oldest continuously inhabited city in the world, dating back to at least 11,000 years. அதாவது டமஸ்கஸ் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் மிக ரொம்ப பழமையான நகரம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 11,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. Tokyo is the world's largest city with the Greater Tokyo area, housing about 38 million inhabitants. Tokyo is the world's largest city with the Greater Tokyo area, housing about 38 million inhabitants. அதாவது டோக்கியோ தான் உலகத்திலே மிகப்பெரிய நகரம். இதில் வந்து 38 மில்லியன் மக்கள் தொகை வந்து இங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க, வாழ்கிறாங்க. அடுத்தது, according to the quality of living rankings by consultancy Mercer in 2016, the city offering the best quality of life was Vienna, with Zurich falling second. According to the quality of living rankings by consultancy Mercer in 2016, the city offering the best quality of life was Vienna, with Zurich falling second. அதாவது 2016 ஆண்டில் வந்து யுனெஸ்கோ மெர்சர் தகவல் படி மக்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்று வாழ்ந்து வருவதில் வந்து வியானா அப்படிங்கிற இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து ஜூரித் அப்படிங்கிறது. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ். சோர்ஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸ், யுனெஸ்கோ, மெர்சர். Unit 7 Mapping Skills. A cartographer is one which measures, analyzes and interprets geographical information to create maps and charts for political, cultural and educational purposes. A cartographer is one who measures, analyzes and interprets geographical information to create maps, charts for political, cultural and educational purposes. The mainland of India extends from 8 degree 4' north to 37 degree 6' north in latitude, and from 68 degree 7' east to 97 degree 25' east longitude. அதாவது நார்த்து சவுத்தில் வந்து 8 degree 4' நார்த் கீழேருந்து மேலே 37 degree 6' நார்த் லேட்டிடியூடும், அண்டு ஈஸ்ட்டு வெஸ்ட்டில் வந்து ஈஸ்ட்டில் 68 degree 7' ஈஸ்ட் டு 97 degree 25' ஈஸ்ட் லாங்கிடியூடும் வந்து நம்மளோட இந்தியாவோட மெயின் லேண்ட் இருக்குது. இல்லை இந்த சிம்பிள் வந்து டிகிரி, இந்த டேஷுங்கிறது வந்து மினிட்ஸு. We operate 3 remote sensing organs in our body: eye, sense of sight; nose, sense of smell; ear, sense of hearing. We operate 3 remote sensing organs in our body: eye, sense of sight; nose, sense of smell; ear, sense of hearing. The actual shape of the earth is termed geode, which is an oblate spheroid. The actual shape of the earth is termed as geode, which is an oblate spheroid. அதாவது புவியின் உண்மையான வடிவம் வந்து ஜியோட் எனப்படுகிறது. இது ஒரு நீள்வட்ட கோளம் ஆகும். The azimuthal polar projection is depicted on the United Nations flag. The azimuthal polar projection is depicted on the United Nations flag. ஐக்கிய நாடுகள் சபையின் கொடியில் சமதள துருவ கோட்டுச்சட்டம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. North America was prominent on the initial 1945 UN flag, which has the longitude line 90 degrees west pointing upwards. North America was prominent on the initial 1945 UN flag, which has the longitude line 90 degrees west pointing upwards. The following year, the map on the flag was reoriented to be the more neutral by having international dated line 180 degrees east, lying in the middle of the Pacific Ocean, pointing upwards. The map ends at 60 degrees south latitude, meaning Antarctica does not appear. அதாவது என்னென்னா 1945ஆம் ஆண்டு முதலாக வரையப்பட்ட ஐக்கிய நாடுகளின் சபையில் கொடியில் இதில் 90 டிகிரி மேற்கு தீர்க்கக்கோடு மேல் நோக்கி இருந்தது. அதனால் வட அமெரிக்கா முதன்மையாக தெரிந்தது. அடுத்த ஆண்டு நடுநிலை வகிக்கும் வகையில் சர்வதேச தேதிக்கோடு 180 டிகிரி கிழக்கு பசிபிக் பேராளியின் மத்தியில் மேல் நோக்கி தெரியும் வகையில் உருவமாற்றம் செய்யப்பட்டது. மேலும் நிலவரைபடம் 60 டிகிரி தெற்கு அச்சக்கோட்டில் நிறுவப்பட்டிருப்பதால் அண்டார்டிகா தென்படவில்லை. 1945ஆம் ஆண்டு முதலாக வரையப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் கொடியில்
இதில் 90 டிகிரி மேற்கு தீர்க்கக்கோடு மேல் நோக்கி இருந்தது. அதனால் வட அமெரிக்கா முதன்மையாக தெரிந்தது. அடுத்த ஆண்டு நடுநிலை வகிக்கும் வகையில் சர்வதேச தேதிக்கோடு 180 டிகிரி கிழக்கு பசிபிக் பேராளியின் மத்தியில் மேல் நோக்கி தெரியும் வகையில் உருமாற்றம் செய்யப்பட்டது. மேலும் நிலை வரைபடம் 60 டிகிரி தெற்கு அச்சக்கோட்டில் நிறுத்தப்பட்டிருப்பதால் அண்டார்டிகா தென்படவில்லை. அடுத்தது ஃபெலிக்ஸ் நாடார். ஃபெலிக்ஸ் நாடார் was a French photographer, journalist, novelist and balloonist. ஃபெலிக்ஸ் நாடார் ஒரு பிரெஞ்சு புகைப்படக்காரர், மேலும் பத்திரிகையாளர், நாவலாசிரியர் மற்றும் பலூன் உருவாக்குபவர். In 1858, he became the first person to take aerial photographs. கிபி 1858ஆம் ஆண்டு முதலாக வான்வெளி புகைப்படங்களை எடுத்த முதல் நபர் ஆவர். வான்வெளி புகைப்படங்கள்லாம் இவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காரு 1858. He took his first photograph in 1853 and pioneered the use of artificial lighting in photography, working in the catacombs of Paris. He took his first photograph in 1853 and pioneered the use of artificial lighting in photography, working in the catacombs of Paris. அதாவது பாரிஸ் சுரங்க கல்லறையில் வேலை பார்த்த அவர் 1853ஆம் ஆண்டில் தனது முதல் புகைப்படத்தை எடுத்ததுடன் புகைப்படம் எடுப்பதில் செயற்கை ஒளியை பயன்படுத்துவதில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார். பாரிஸ் சுரங்க கல்லறையில் வேலை பார்த்த வந்த அவர் 1853ஆம் ஆண்டில் தனது முதல் புகைப்படங்களை எடுத்ததுடன் புகைப்படம் எடுப்பதில் செயற்கை ஒளியை பயன்படுத்துவதில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார். அதுக்கப்புறம் அரௌண்ட் 1863 நாடார் built a huge 6,000 meter cube balloon named லீ ஜெயிண்ட் த ஜெயிண்ட், ஒரு பெரிய பலூன். கிபி 1863ஆம் ஆண்டில் நடார் ஒரு பெரிய, அதாவது 1000 மீட்டர் கியூப் லீ ஜெயிண்ட் த ஜெயிண்ட் என்று பெயரப்பட்ட பலூனை உருவாக்கினார். யூனிட் 8 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பாண்டிங் டு டிசாஸ்டர்ஸ். Japan is in a very aquatic seismic area and it has the densest seismic network in the world. ஜப்பான் முழுவதும் நிலநடுக்க பகுதியில் அமைந்துள்ளது. இது உலகிலேயே மிக அதிக அடர்த்தியான நிலநடுக்க பகுதிகளை கொண்டுள்ளது. Which country actually has the most number of earthquakes? Indonesia is in a very aquatic seismic zone also, but because it is larger than Japan, it has more earthquakes. எந்த நாடு உண்மையிலேயே அதிக நிலநடுக்கங்களை கொண்டுள்ளது? இந்தோனேஷியா அதிக நிலநடுக்க பகுதிகளை கொண்டுள்ளது. ஜப்பானை விட அதிக பரப்பை கொண்டுள்ளதால் இந்தோனேஷியாவில் உலகிலேயே அதிக நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. விச் கண்ட்ரி ஹேஸ் த மோஸ்ட் எர்த்குவேக்? அதாவது அதிகமான நிலநடுக்கம் எங்கே வருதுன்னா இந்தோனேஷியாவில் தான் வருது. ஏன்னா ஏரியா வைஸ் ஜப்பானை விட இது பெருசு, அதனால் இங்கே அதிகமான நிலநடுக்கம் வருது அப்படிங்கிறாங்க. விச் கண்ட்ரி ஹேவ் த மோஸ்ட் எர்த்குவேக் per unit area? This would probably the Tonga, Fiji, Indonesia, since they are in extremely active seismic areas along subduction zones. Okay, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அதிக நிலநடுக்கங்களை கொண்டுள்ள நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு யூனிட் ஏரியா அதில் அதிகமான இது இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா டோங்கா, ஃபிஜி, இந்தோனேஷியா. ஏன்னா அங்கே தான் உலகிலே மிக தீவிரமான அதிர்வு பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. சப்டிக்ஷன் ஜோன்ஸ் அப்படின்னா அதிர்வு பகுதிகள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. எங்கே அதிகமான நிலநடுக்கம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில் தான். எங்களாவது பெர் யூனிட் ஏரியாவில் அதிகமான நிலநடுக்கம் வருது டாங்கா, ஃபிஜி, இந்தோனேஷியாவிலலாம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நமக்கு 9th ஜியாகிரஃபியில் இருக்கிற டூ யூ நோ சீரீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி அடுத்து வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.